ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கு 2022 மாடலில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஏற்கனவே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது போட்டிருப்போம். நீட் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் சில அப்டேட்ஸ்லாம் வந்து சேர்த்து விடுறதுனால ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ 2022 மாடலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸு நீட் எக்ஸாம் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை பார்த்து பயனடைஞ்சிங்க. ஓகேங்களா, போகலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. அதில் நீட் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். இதில் ஃபஸ்ட் வெப்சைட்ஸ்லாம் ப்ரைவேட் வெப்சைட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு neet.nda.nic.in இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ அது போங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தோன்னே ஒரு எக்ஸ்டர்னல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வேணால் டவுன்லோடு இன்ஃபர்மேஷன் பில்டினை கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். 1500 rupees வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குது. கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு இதில் கேண்டிடேட் நேமில் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம் பின்னாடி இனிஷியல் வர மாதிரி போட்டுங்க. மதர்ஸ் நேமும் அதே மாதிரி. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க, 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஜெண்டர் மேலா ஃபீமேலா ஆனா பெண்ணான்னு சொல்லிவிட்டு இந்தியன்றதை செலக்ட் பண்ணிங்க. ஐடென்டிட்டி டைப்பில் வந்து நீங்கள் எதை பேஸ் பண்ணி கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் வந்து எலெக்ஷன் கார்டா, பாஸ்போர்ட்டா, ரேஷன் கார்டா, பேங்க் பாஸ்புக்கா வித் ஃபோட்டோகிராஃபோடு இருக்கிறது, இல்லை கிளாஸ் +2 அட்மிட் கார்டு இஷ்யூட் பை தி போர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் இதில் ஃபஸ்ட்டு 4-5 ஐட்டம்லாம் நிறைய பேர் வச்சுருக்க மாட்டீங்க. அதனால் எனி அதர் வேலிடு கவர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப் அப்படின்றதுல ஆதார் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆதார் கார்டு வச்சுருப்போம் எல்லாருமே, அதனால் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற இது வச்சுருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே அந்த கவர்மெண்ட் ஐடென்டிட்டி நம்பர்னால் ஆதார் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு வீட்டு அட்ரஸ் ஆதார் நம்பர்லேயே இருக்கும், அதே ஃபார்மெட்லேயே பார்த்து அதில் இருக்கிற மாதிரியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரியில் இந்தியா, டிஸ்ட்ரிக் இவங்க வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வராங்க. பின்கோட் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கணும், ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும். அதே மொபைல் நம்பர் இன்னொரு ரீடைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இமெயில் ஐடி, இப்போ இவங்களுக்கு வந்து மெயில் ஐடி இல்லை, அதனால் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். சரின்னு ஏதாவது ஒரு லாகின்ல இருந்தீங்கன்னா சைன் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வந்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். யூஸ் அனதர் அக்கௌண்ட் சொல்லிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபார் மை செல்ஃப் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய நேம் கேட்கும், இந்த இடத்துல நேம் டைப் பண்ணிங்க, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். யூசர் நேம் நீங்களே கொடுங்க, ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா அவைலபிலிட்டி இருக்குன்னு காட்டும், இல்லைனா ட்ரை அதர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இப்போது இருக்குது, அதனால் அக்செப்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் தெரியும்னா ஷோ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும், தேவையான எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இது வந்து மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, இதில் மெயில் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் சென்டு மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதை சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணி அதை இங்கே டைப் பண்ணுறோம், வெரிஃபை பண்ணிடுறோம். எஸ் ஐ மீன் அக்ரி, அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதை தான் வந்து இங்கே மெயில் அட்ரஸில் இங்கே டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதே திருப்பி கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸும் திருப்பி ரீடைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை தேவையில்லை. சேம் எஸ் பர்மனெண்ட் அட்ரஸ்னால் ப்ரெசென்ட் அட்ரஸ்னால் அதே கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியது ஒரு நம்பர், ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல் நேம் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா இதில் வந்து நம்ம திருப்பி ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் அது. என்டர் செக்யூரிட்டி பின் நம்பர் அப்படின்றதில் கீழே செக்யூரிட்டி பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஓகே. அப்போ டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது, இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ஸோ எல்லாமே டிக் பண்ணிங்க, இந்த இடத்துல செக் பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணிவிட்டு அக்ரின்னு சொல்லிவிட்டு சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணணுன்னா எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி கொடுத்துங்க. கொடுத்துட்டு எஸ் கொடுத்த பிறகு இப்போ அடுத்த ஸ்டெப்பு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற இதுக்கு போகிறோம். அதில் ஃபஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயிலாம் கேட்குது. அதில் என்ன ஸ்டேட் கேட்குது, தமிழ்நாடு. கேட்டகரி என்ன இதில் வராங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வராங்க. கேஸ்ட்டில்
பிடபிள்யூடி கேண்டிடேட்டான்னு கேட்குது, இல்லை நோ. டயபெட்டிக்கா, சுகர் பேஷண்டாக கேட்குது, நோ. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து அவங்க ரூரல் ஏரியா, அதனால் ரூரல் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து அவங்க 3 lakhs to 4 lakhs வருது, அது சொல்லியிருக்காங்க. பிலாங்ஸ் டு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வரீங்களா அப்படின்னா நோ. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸில் இந்தியா. அப்புறம் டு யூ இன்டென்ட் டு வியர் கஸ்டமரி ட்ரெஸ் கான்ட்ராக்ட் டு தி ட்ரெஸ் கோட் வைல் அப்பியரிங் நீட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த வேர்டு புரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு இருக்கும், அதில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்ன மீனிங்கில் சொல்லியிருக்காங்கன்ட்டு இங்கே போய்ட்டு தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழில் மீனிங் வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு ஏற்றதுக்கு மாறாக நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு வர விரும்புகிறீங்களா, நீட் எக்ஸாமுக்கு அவங்க சொல்லியிருக்கிற யூனிஃபார்முக்கு மாறாக நீங்கள் போட்டு வரீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நோ அப்படி சொல்கிறோம். அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீட் எக்ஸாமுக்கு என்ன யூனிஃபார்ம் ட்ரெஸ் சொல்கிறாங்களோ அது கோடை வந்து நான் ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அர்த்தம். ஸோ மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து இவங்க செல்ஃப் ஸ்டடி, அதனால் அது கொடுத்துருக்காங்க. என்டர் செக்யூரிட்டி பின்னு. இப்போ செக்யூரிட்டி பின் புரியலன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது செக்யூரிட்டி பின் வரும், அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா ஆதார் நம்பர் தானே, எஸ்ஸு சப்மிட் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன், ஐ வாலண்டரிலி அக்ரி டு ஷேர் மை சைல்டு ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே ஆதார் நம்பர் டைப் பண்ணுறேன். இப்போ இதில் சில பேருக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரும். ஆதாரில் நேம் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதாவது அப்பா பேர் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் மட்டும் இருக்கும், அப்போ இது அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் காட்டும், ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைலு ப்ளீஸ் செக் யுவர் ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நேம் மட்டும் அந்த நேம் வந்து ஃபுல் நேமாக இருக்குது, ஃபாதர் நேம். இங்கே வந்து 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்டேஜ் வருதுன்னா இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் செகண்ட் இதை எடுத்துக்கங்க. மை இன்ஃபர்மேஷன் ஆன் ஆதார் இஸ் நாட் இன் த சேம் ஆஸ் என்டர்ட் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அப்போ ஆதார் நம்பர் இதில் வந்து இந்த பாயிண்ட்டை கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் மீடியம் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், இங்கிலீஷில் வேணும் இங்கிலீஷ், எக்ஸாமினேஷன் ஸ்டேட் எங்கே, தமிழ்நாடு, அதில் எந்த சிட்டி, இப்போ இவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. 4 சாய்ஸ் இருக்குது, அந்த 4 சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரே சாய்ஸை திருப்பி செலக்ட் பண்ண முடியாது, நியர்பை ஏரியா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஃபாதர், கார்டியன், ஆக்குபேஷன், ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸு. ஃபாதர் குவாலிஃபிகேஷன் என்ன, அவர் கிராஜுவேட்டு. அதுமாதிரி மதர் ஆக்குபேஷன் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து இல்லட்ரேட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் அங்கே என்ன காட்டுதோ அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறீங்க. கொடுத்த பிறகு 10th மார்க் ஷீட்டு டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ பாஸ்ட்டு எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அது, பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் ரூரல் ஏரியா, டைப் ஆஃப் ஸ்கூல் வந்து இங்கே வந்து ப்ரைவேட்டில் படித்தாங்க, அன்எய்டட், தமிழ்நாட்டில் என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பண்ணாங்க. அப்புறம் பர்சன்டேஜ் மாடல் இவங்களுக்கு வருது. இது வந்து சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் சிஜிபிஏன்றது வரும். அதில் டோட்டல் மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 500ல் இவங்க வந்து 458 எடுத்திருக்காங்க. அதில் ரோல் நம்பர் இருக்கும் மார்க் ஷீட்டில், அந்த ரோல் நம்பரை இங்கே டைப் பண்ணிங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட பின்கோட் நம்பர், அந்த ஸ்கூலில் இருக்கிற ஏரியாவோட பின்கோட் நம்பர். இவங்க 11th வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பேட்ச்சு, அதனால் இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் எல்லாருமே ஆல் பாஸும் போட்டாங்க, அதனால் இதில் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஏரியா கொரோனா பேட்சாக இருக்கீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் +2ல் வந்து இப்போது அப்பியரிங் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ரூரல் ஏரியா, அதே மாதிரி ப்ரைவேட் அன்எய்டட், தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் வந்து தமிழ்நாடு ஹையர் செகண்டரி போர்டு எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர்ன்றது வந்து அவங்களுக்கு +1 +2ல் கொடுத்துருப்பாங்க அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ன்றது, அதை இங்கே நீங்கள் கொடுத்துக்கணும். எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலோட பின்கோட் கொடுத்து என்டர் செக்யூரிட்டி பின் அப்படின்றது இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து கன்ஃபர்மேஷனுக்கு எஸ். டிட் யூ எவர் அப்பியர் இன் நீட் எக்ஸாமில் நோ, இதுக்கு முன்னாடி எதாவது அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா நோன் கொடுத்துக்கிறோம். பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஏரியாவோ அதை சொல்லிக்கணும். ஸோ தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் அவங்க நாமக்கல். ஸோ பின் நம்பர் எங்கே என்ன இருக்கோ அதை காமிக்கிறத டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் எஸ். ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று, அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது வந்து கையை வந்து அப்படியே பேப்பரில் வச்சு இங்கில் வச்சு தொட்டு
பேப்பரில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர், அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அப்லோட் 10th மார்க் ஷீட்டு. இது வந்து 10th மார்க் ஷீட் மட்டும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அனுப்பணும், மீதி எல்லாமே ஜேபிஜே ஃபார்மெட்டில் அனுப்பணும். அதுமாதிரி இவங்க சொல்லியிருக்கிற சைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த சைஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை எடுத்து ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயும் கவனிக்க வேண்டியது, ஃபோட்டோக்கு வந்து கேண்டிடேட் நேம் போட்டு கீழே எப்போ அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வரணும், அப்படின்றது அந்த டேட்டு, ஃபோட்டோ எடுத்த டேட்டு வரணும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்ட் கார்டு சைஸ்லேயும் சரி, பாஸ்போர்ட் சைஸ்லேயும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதுதான். இப்போ ஸ்கேன் பண்ணும்போது சிக்னேச்சர்லாம் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு 150 dB வச்சு பண்ணிக்கலாம். போஸ்ட் கார்டு சைஸ்க்கு பண்ணும்போது ஒரு 150 dB வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவங்க சொல்லியிருக்கிற சைஸ் கரெக்டாக செட் ஆகும். இதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கெலாம் வந்து பண்ணும்போது 300 dB வச்சு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வரிசையாக அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணிக்கிறோம். ஸ்கேனர் மிஷின் இருக்கிறவங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து சிக்னேச்சர், அடுத்து மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கை, அந்த லெட்டர் பேடில் இருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 வரலாம் 2 சைடில் இருக்கிற 5 வரலாம் வச்சு அதுக்கப்புறம் இங்கே அது மாதிரி பேப்பரில் வச்சு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கங்க. ஸ்கேன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நேம் வந்து சேர்க்கணும். பிகாசன் சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஓப்பன் சோர்ஸு. அதை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எடுத்து வந்து வச்சு போட்டு நம்ம வந்து பேரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்பொழுதே ஸ்டூடியோவில் சொல்லி எனக்கு டேட்டும் நேமும் போட்டு கொடுங்கன்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் மிஸ் பண்ணவங்க இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நேம் வந்து கொடுக்குறோம், அப்லோட் கொடுக்குறோம், அப்லோடு ஒரிஜினல், அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இமேஜ் ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் காட்டும். ஓகேங்களா? ரைட், இதே ஆர்டரில் எல்லா இதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். வரிசையாக அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் செக்யூரிட்டி பின் நம்பர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் சில சமயம் உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து சரியாக செட் ஆகலைன்னா உங்களுக்கு எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் பர்சனலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் உங்களுக்கு புரியாத இந்த ஸ்டெப் வந்து தாண்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க சைஸ்க்கு ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் 10th மார்க் ஷீட் மட்டும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு எஸ் கொடுத்துரும். இது ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனல் சப்மிட் கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு, டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே டிக் கொடுத்துங்க. செக் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன்னு அர்த்தமாகுது. அக்ரீன் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை கொடுங்க. கொடுத்தோடனே ஒரு இமெயில் ஐடி எட் டு பி வெரிஃபைடு, கிளிக் ஹியர் டு யுவர் இமெயில் ஐடி ஃபஸ்ட். ஸோ ஃபோன் நம்பர் வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், மெயில் ஐடிக்கு வெரிஃபை பண்ண சொல்லுது. அதனால் அதை அந்த ஸ்டெப்பை பண்ணுறோம். கொடுத்தோடனே செக்யூரிட்டி நம்பர் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி பின் அனுப்பிச்சிருப்பாங்க. உங்கள் மெயில் ஐடியில் போய்ட்டு மெயில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருக்கும் நீட்லேருந்து. அவர் செக்யூரிட்டி பின் நம்பர் ஒரு 6 digit நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அப்படிங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மூலயமா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு 1600 வருது. ஸோ எஸ்பிஐ கார்டில் வந்து பண்ணுறோம். கொடுத்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் அந்த இதில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம். இப்போ அவங்களோட கார்டு நம்பர் என்னவோ அந்த கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கணும். எக்ஸ்பைரி டேட்டு இதனால் அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்துங்க சொல்லணும். கார்டு ஹோல்டர் நேமில் அந்த கார்டு மேலே என்ன இருக்கோ அது கொடுத்துட்டு சிவி நம்பர்னால் அந்த கார்டை திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் 3 digit நம்பர் இருக்கும். டைப் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுங்க. உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும். இது பேங்க்கில் கனெக்ட் பண்ண அந்த செல்லுக்கு மெசேஜ் வரும். அதை பார்த்துட்டு அந்த ஓடிபி பார்த்து டைப் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ஸோ வந்த பிறகு டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி இந்த இதை வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பணுன்னாலும் நீங்கள் மெயில் அனுப்பிச்சிக்கலாம். வந்துடுச்சு. வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸோ பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கங்க. ஸோ இமெயில் கன்ஃபர்மேஷன் பேஜ்னால் இப்போ இந்த டீட்டெயிலே வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னா மெயில் அனுப்பிச்சிக்கலாம். கொடுத்துட்டு பிறகு பேக் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஒர்க்கெலாம் முடிச்சிச்சுன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நீட் எக்ஸாமுக்கு 2022 மாடலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுற மெத்தட்.
ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு சிரமமாக இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற ஏரியாவில் சில சமயம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இமேஜ் மட்டும் அவங்க சொல்லியிருக்க சைஸ்க்கு ஸ்கேன் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இதான் வந்து நீட் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மெத்தட். யாருக்கு தேவைப்படுறதோ இதை பயன்படுத்திங்க, இல்லை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.